இது சிம்பிளி டிவைன் ஸ்ரீரங்கம் சீரீஸ். அயோத்தியில இருந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி போனாரு? ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு அயோத்திக்கு வர விபீஷணன் ஸ்ரீரங்கநாதனுடைய சிலைய நான் இலங்கைக்கு எடுத்துட்டு போக ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. ராமரும் ஒத்துக்கிட்டு இந்த சிலைய நீ எக்காரணத்தை கொண்டும் கீழே வைக்க கூடாது, அப்படி வச்சுட்டா அத வெச்ச இடத்திலேயே தான் இருக்கும், நீ நேராக இலங்கைக்கு தான் இதை கொண்டு போகணும்னு சொல்றாரு. விபீஷணனும் ஸ்ரீரங்கநாதரை புஷ்பக விமானத்துல எடுத்துட்டு போறாரு. காவிரி நதிக்கரை ஓரம் சந்தியா பூஜைகளை செய்யறதுக்காக விமானத்தை நிறுத்துறாரு விபீஷணன். சுத்தி பார்க்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அவருடைய கண்ணில் படுறான். இந்த சிலைய நீ உன்னுடைய கையில வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டு கீழே வச்சிடாத, நான் என்னுடைய நித்திய பூஜைகளை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு. பூஜையை முடிச்சுட்டு வர விபீஷணனுக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த பையன் சிலைய கீழே வச்சிடுறதுனால அது பல மடங்கு பெருசாகி வெச்ச இடத்திலேயே அப்படியே உறைஞ்சு போயிடுது. கண் கலங்கி நிக்கிற விபீஷணனுக்கு ஒரு அசரீரி கேக்குது. இந்த ஸ்ரீரங்கம் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுற இடம், நீ வருத்தப்படாம இலங்கைக்கு போய் நல்லாட்சி செய்யன்னு அந்த அசரீரி சொல்லுது. ஸ்ரீரங்கநாதர் கிட்ட விபீஷணன் வரம் ஒன்ன வாங்கிக்கிறான். அந்த வரம் என்ன? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.